வணக்கம் மக்களே. காராமணியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். காராமணினா ஒன்றும் கிடையாது மக்களே, பெரும்பயிறு தட்டைப்பயிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த தட்டைப்பயிறு பெரும்பயிறு தான் காராமணி. காராமணியானது ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார் சத்தை அதிகமாக கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை இந்த காராமணி உங்களுக்கு அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் தடுக்கிறது. நச்சுக்களை உங்களுடைய உடலிருந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த காராமணிக்கு இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. காராமணியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதால என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று என்னென்ன விதமான நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுது தெரியுங்களா? சொன்னாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஸோ வாங்க, அதை உங்களுக்கு நான் முழுமையாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இந்த காராமணியை எடுத்துக்கோங்க. தட்டாம்பயிறு சொல்லக்கூடிய இந்த காராமணியில அதிக நார்சத்து மற்றும் தாவர அடிப்படையிலான புரதங்கள் இருக்கு. இது உங்களுக்கு பசி ஹார்மோன்களை குறைச்சி எடை இழப்பை ஊக்குவிக்குது. மேலும் கரையக்கூடிய நார்சத்துக்கள் நன்மை செய்யக்கூடிய குடல் பாக்டீரியாவை ஊக்குவிச்சு செரிமானத்தை மேம்படுத்தும். ஸோ இந்த கரையக்கூடிய நார்சத்துக்கள் இந்த காராமணியில் இருக்கிறதால இது உங்களுடைய குடல் பாக்டீரியா, அதுவும் நல்ல குடல் பாக்டீரியாவுக்கு ஊக்குவிக்கிறதால செரிமானத்தை இது உங்களுக்கு மேம்படுத்துது. இதன் மூலமாக நீங்க சாப்பிட்டிருக்கக்கூடிய சாப்பாடுகள் எளிதில் செரிமானம் அடையும். உங்களுக்கு தேவையான உணவு மட்டுமே நீங்க எடுத்துக்குவீங்க. இதனால உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைச்சிக்கலாம். அதுக்காக கண்டிப்பா நீங்க காராமணியை தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறையும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க இந்த காராமணியை எடுத்துக்கலாம். காராமணியை நீங்க தொடர்ந்து உட்கொள்வது எல்டிஎல், அதாவது கெட்ட கொழுப்பை பாத்தீங்கன்னா மற்றும் உங்களுடைய மொத்த கொழுப்போட அளவையுமே குறைக்குது. மேலும் ரத்த ஓட்டம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஸோ எல்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு அளவை குறைச்சிட்டு ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய இதயத்துக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய நல்ல கொழுப்போடைய அளவை மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த காராமணி உங்களுக்கு அதிகப்படுத்தும். மேலும் ரத்த ஓட்டத்தையும், அதாவது ரத்தத்துக்கு செல்லக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ரத்த தடையும் இல்லாம ரத்த ஓட்டம் தடைபடாம ஆரோக்கியமான முறையில் சீரான போகும். அதனால உங்களுடைய இதயம் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கண்டிப்பா நீங்க தொடர்ந்து இந்த காராமணி எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோய்க்கு நல்லது. அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காராமணி எந்த விதமான பயமும் இல்லாமல் சாப்பிடலாம். காராமணியில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு காரணமாக நம்ம சாப்பிட்ட பிறகு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறத இந்த காராமணி தடுத்துரும். எனவே நீங்க அவற்றை உங்களுடைய உணவுல சேர்த்துக் கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். இந்த கிளைசமிக் குறியீடுனா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு குறைக்குது அப்படின்றத பொறுத்தா இருக்கு. ஸோ குறைந்த கிளைசமிக் குறியீடு இந்த காராமணி கொண்டு இருக்கிறதால இது நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும். திடீரென அதிகரிக்காது. அதை திடீரென அதிகரிக்கவும் தடுத்து இந்த காராமணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ அதனால நீரிழிவு நோயாளிகளை எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் சாப்பிடலாம். உங்களுக்கு இது நன்மை பயக்கும். தொடர்ந்து நீங்க இந்த காராமணியை எடுத்துக்கோங்க. சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுகிறது காராமணி. பெரும்பயிரில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பெரும்பயிறு காராமணி எல்லாம் ஒன்று தான். ஸோ பெரும்பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி மற்றும் பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது செல் சேதம் மற்றும் இருதய நோய்கள், நீரிழிவு மற்றும் சில புற்றுநோய்கள் போன்ற நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைக்குது. ஸோ சிறந்த ஆக்சிஜனேற்றியாக செயல்படுறதால காராமணி நீங்கள் எடுத்துக்கலாம். இளமையோடு வைத்திருக்கிறதுக்கு உங்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கு இந்த காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கோலோஜன் தொகுப்பையும் ஊக்குவித்து தோல் பழுது பார்ப்பை உங்களுக்கு மேம்படுத்துது. மேலும் வயது மூப்பு தொடர்பான அறிகுறிகளை உங்களுக்கு குறைக்குது மற்றும் சர்ம பளபளப்பு உங்களுக்கு அதிகரிக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போதுமே தோல் சுருக்கங்கள் இல்லாத உங்களுடைய உடலமைப்பையும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய முக அழகையும் உங்களுடைய தோல் சுருக்கம் இல்லாமல் உங்களுடைய எப்பவுமே நீங்கள் இளமையாக வச்சிருக்க தொடர்ந்து நீங்கள் காராமணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வயதை வெளியில் யார்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ப கூட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் காராமணி எடுத்துக்கும் போது எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. கர்ப்பிணிகளுக்கு நல்லது காராமணி. காராமணியில் ஏராளமான அளவு பி விட்டமின்களில் ஒன்றான ஃபோலேட் விட்டமின் இருக்கு. இந்த ஃபோலேட் விட்டமின் கர்ப்பிணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவைப்படக்கூடிய சத்தான விட்டமின். இது கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் வளரக்கூடிய கரு வளர்ச்சிக்கும் நன்மை பயக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கும் நல்ல வளர்ச்சியை கிடைக்கிறதுக்கு, ஸோ அந்த அப்புறம் ஆரோக்கியமாக அவங்க இருக்கிறதுக்கு இந்த ஃபோலேட் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதனால நீங்க இந்த காராமணி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோலேட் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தாய் சேய் ரெண்டு பேருமே நல்லனோட இருக்கலாம். அதே போல இந்த ஃபோலேட் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த காராமணி நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய உடல் அமைப்புக்கு உங்களுடைய அந்த எந்த அளவுக்கு சரிவிகித உணவுல இந்த காராமணி எடுத்துக்கணும் அப்படின்றத உணவு நிபுணர்களையோ மருத்துவ நிபுணர்களையோ நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தனியாக நீங்க எடுக்கும்போது அளவு தெரியாமல் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ மருத்துவரை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சிறந்த ஆற்றல் மூலமாக இந்த காராமணி செயல்படுது. காராமணியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு அரை கப் காராமணியில்
ஆரோக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தினசரி வந்து பரிந்துரைக்கப்பட்ட மேங்கனீஸ் 40% கிடைக்குது, பெண்களுக்கு மேங்கனீஸ் வந்து 52% கிடைக்குது. இதெல்லாம் எதில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பில் இருக்கக்கூடிய காராமணியில் ஆண்களுக்கு தினசரி தேவையான பரிந்துரைக்கப்பட்ட மேங்கனீஸ் 40%, பெண்களுக்கு 52% கிடைக்குது. ஸோ இந்த மேங்கனீஸ் ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி, இது உங்களுடைய உடலில் ஆற்றலை உற்பத்தி செய்யும். ஸோ எனர்ஜி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். அதை செய்யறதுக்கு காரணமான செல் கட்டமைப்புகள்லாம் இந்த மேங்கனீஸ் வந்து கொண்டு இருக்கு. மேலும் நம்மளில் இருக்கக்கூடிய புரதம் உங்களுடைய உடலில் ஆற்றலோடைய அளவை அதிகரிக்க செய்யுது. ஸோ அந்த காராமணியில் இருக்கக்கூடிய புரதமும் உங்களுடைய உடலில் எனர்ஜியை வந்து அதிகரிக்க தான் செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் காராமணி அதுக்கு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கோங்க. காராமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த அரை கப் தினசரி உங்களுக்கு தேவைக்கான பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் ஏவை 13% உங்களுக்கு வழங்குது. ஸோ இந்த விட்டமின் ஏ நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ உங்களுடைய கருவிலியை வந்து கண் கருவிலியை பாதுகாப்பதன் மூலம் கண் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு மேம்படுத்துது. விட்டமின் ஏ கண்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை இழந்த பார்வை, அதாவது உங்களுக்கு பார்வை மங்கி போயிருக்கு அப்படின்னா அந்த பார்வையை திரும்ப கொண்டு வரதுக்கு, கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வுத்தன்மை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. மற்றும் விழித்திரையினுடைய செயல்பாட்டிற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. கண்கள் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் குணப்படுத்திக்க வராமல் தடுத்துக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக விட்டமின் ஏ இருந்திருக்கக்கூடிய காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. முடி ஆரோக்கியம் பெறும் நீங்கள் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது காராமணியில் முடி வளர்ச்சியை அதிகரித்து முடி உதிர்வை தடுக்கக்கூடிய உகந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிக அளவில் இருக்கு. அடிக்கடி முடி உதிர்தல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்கலாம் காராமணியை அதிக அளவில் வந்து உட்கொள்வது முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிகள் சார்ந்த முடி கொட்டி போகுது, முடி நரைச்சி போகுது, அது முடி வந்து திட்டா இருக்கு, அதாவது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே முடி ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக காராமணி தொடர்ந்து எடுத்துக்கோங்க. எலும்புகளை பலப்படுத்துகிறது காராமணி. காராமணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் காராமணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு அரை கப் காராமணியில் ஆரோக்கியமான சராசரி நபருக்கு தினசரி பரிந்துரைக்கப்பட்ட கால்சியம் வந்து 8% இருக்கு. ஸோ இந்த கால்சியம் நமக்கு கிடைக்கும் போது நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமான ஊட்டச்சத்து தான் இந்த கால்சியம். ஸோ அந்த கால்சியம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சம்பந்தமான அத்தனை வியாதிகளுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் காராமணியை தொடர்ந்து சாப்பிடணும், அப்பதான் இது சாத்தியம். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லது இந்த காராமணி. ஒரு அரை கப் காராமணியை நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அது உங்களுடைய தினசரி தேவைக்கான பரிந்துரைக்கப்பட்ட ஃபோலேட் உட்கொள்ளில் 44% உங்களுக்கு தருது. ஸோ இது புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய மூளை மற்றும் முதுகுத்தண்டு குறைபாடுகளுடைய வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்க உதவக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்தாக இருக்குது. கண்டிப்பாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அப்போ கர்ப்பிணி பெண்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த காராமணியை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காராமணியோட மருத்துவ நன்மைகள். ஆனால் காராமணி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவுப் பொருளுக்கு நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். அதே போல் காராமணிக்கு தீமைகளும் இருக்கு. காராமணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வகையான நார் சத்து ரஃபினோஸ் இருக்கிறதால சிலருக்கு வயிற்று வலி, வாயு மற்றும் வீக்கம் போன்ற செரிமான கோளாறுகளையும் இந்த காராமணி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காராமணியை நீங்க ஊற வச்சீங்க அப்படின்னா அந்த ஊற வைக்கிறதன் மூலம் ரஃபினோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளடக்கத்தை நீங்க குறைச்சி சீரான செரிமானத்தை இது உங்களுக்கு வந்து ஊக்குவிக்குது. ஸோ அந்த ரஃபினோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீரில் ஊற வைக்கிறதன் மூலமாகவே நீங்கள் அதை நீக்கிக்கலாம். மேலும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடிய ஃபைட்டிக் அமிலங்கள் போன்ற ஆன்டி நியூட்ரியன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காராமணியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஊற வச்சு சமைக்கும் போது இந்த கெட்ட கொழுப்புகள் அப்புறம் இந்த கெட்ட அமிலங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காராமணிலேருந்து வெளியே போயிடும். நீங்கள் ஊற வச்சு சமைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ஃபைட்டிக் அமில அளவை கணிசமான அளவில் உங்களுக்கு குறைக்கும். ஒரு சிறந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை உங்களுக்கு இந்த காராமணி மேம்படுத்தும். ஸோ காராமணியில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் ஏராளம். ஸோ அதனால் நீங்கள் காராமணி சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.